நாசர் உள்ளிட்ட எழுத்தாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் சிறுகதை ஆசிரியர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இந்த மேடையில் நிறைவாக முழுமையாக இந்த அரங்கத்தில் திறந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயந்தன் விருதளிப்பு நிகழ்வு, அதில் நாடக இலக்கியத்தை தேர்வு செய்த ஒரு நடுவர் என்கிற முறையிலும் இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்று ஒரு தலைமை உரையாக சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இங்கே இருந்திருக்கிறேன். ஜெயந்தன் விருதுக்கு வந்த மற்ற இலக்கிய வகைகள், சிறுகதை, நாவல், கவிதை, கட்டுரை என்பது போல நாடகத்திற்கு அதிகமான நாடக பிரதிகள் வரவில்லை, வராது. ஏனென்றால் தமிழில் முத்தமிழாக சொல்லுவோம், ஆனால் நாடகத்திற்கான இடம் என்பது எப்பொழுதுமே மிக குறைவு. இன்னைக்கு நாடகம் பார்க்கறதுக்கு யாரையாவது கூப்பிட்டாக்க பஸ் டிக்கெட்லாம் கொடுத்து தான் கூப்பிட வேண்டியது. அவங்களா வரமாட்டாங்க. பஸ் டிக்கெட்லாம் கொடுக்க வாங்க, சாப்பாடெல்லாம் போடுற வாங்க அப்படி சொல்லி தான் இந்த நண்பர்கள் உட்காந்துருக்காங்க. மனுஷா நாடகம் போட போறாங்க. நான் இப்போ நாடகம்லாம் போடுறதில்லை, நிறுத்தி 2 நாள் ஆச்சு. எனக்கு இந்த கேரளாவுடைய இந்த விஷயத்தினாலதான் நான் நாடகத்தை வெளியே போனேன். அதற்கான ஒரு கதை படிக்கிறதுக்கு ஆள் நிறைய இருக்கு, கவிதை படித்து விமர்சனம் பண்றதுக்கு ஆள் நிறைய இருக்கு. நாடகத்துக்கு படிச்சா போதாது, நாடகத்தை பார்க்கணும், நாடகத்தை மேடை வைக்கணும். அப்போ ஒரு நாடகத்தை ரசிகர்களாக பார்ப்பதற்கான பார்வையாளர்களாக இங்கே தமிழர்கள் தயாராகவில்லை. அதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். நீ 3 தமிழ் சொல்றீங்க, இயல், இசை, நாடகம் சொல்றீங்க, ஆனா நாடகத்தை பார்ப்பதற்கான பார்வையாளர்களை இங்க திரட்ட முடியல, ஒருங்கிணைக்க முடியல, அப்படி ஒன்று உண்டாக்க முடியல. அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இவரையும் நான் ஜெயந்தனுக்கு ஜெயந்தனுக்காக விருதுகள் வழங்கிய போது நிச்சயமாக அவர் ஃபிக்ஷன் ரைட்டர் மட்டும் இல்லை, அவர் ஒரு டிராமட்டிஸ்ட், முழுமையாக ஒரு நாடகாசிரியர். ஏன்னா நான் மாணவனாக இருக்கிற போது தொடர்ந்து கனியாளியை வாசித்தேன். கனியாளியில வாசிச்ச இந்த மனுஷா நாடகம்னா எனக்கு முதல்ல அவருடைய பெயரை அறிமுகமாகுது. அதுக்கு முன்னாடி நான் கதைகளை படிச்சிருக்கேன், அவருடைய கதைகளை படிச்சிருக்கேன், அவருடைய பூர்ணாவெல்லாம் கூட கனியாளியில படிச்சிருக்கேன். ஆனா அப்பெல்லாம் எனக்கு ஜெயந்தன் அப்படிங்கிற பெயர் நினைவில் இருக்கல. ஆனா மனுஷா நாடகத்தை படிச்ச பிறகு, அதுக்கு பிறகு அவர் 4 நாடகம் கடையாளியில் எழுதினார். அந்த நாடகங்கள்லாம் படிக்கிற போதுதான் இவர் நாடக ஆசிரியர். தமிழில் நாடகம் நிகழ்த்தப்படுவதற்கான நாடக பிரதிகளை உருவாக்கக்கூடிய நாடக ஆசிரியர். நாடகம் நிறைய எழுதுறாங்க. நீங்க போய் நூலகத்தில் போய் பார்த்தீங்கன்னா நாவலுக்கு அந்த நாடக பிரதிகள் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் ஒரு முன்னாடி அமைச்சர் இருந்தார், தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர், தமிழ் குழுமகன். அவருடைய முனையப்பட்ட ஆய்வு தமிழில் கவிதை நாடகங்கள் 1000க்கும் மேற்பட்ட நாடகங்களை அவர் திரட்டி ஆய்வு பண்ணியிருக்கார். எப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு நிறைய பேர் நாடகங்கள் எழுதிட்டே இருக்காங்க. ஆனா நாடகம் நிகழ்த்தப்படுகிற ஒரு கலை அப்படிங்கிற அந்த புரிதல், அதான் நாடகத்தினுடைய விஷயம். நிகழ்த்தப்படுகிற நாடக பிரதிகளாக இங்கே என்னிடம் சேர்ந்த அந்த பிரதிகளில் நீலகண்ட பிரம்மச்சாரி என்ற நாடகத்தை நான் தெரிவு செய்தேன், சிறந்த நாடகமாக தெரிவு செய்தேன். நாடகத்தை நீங்கள் கற்பனையாக எழுதலாம், அல்லது நீங்கள் உங்கள் முன்னால் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்து அதற்கு இருக்கக்கூடிய முரண்பாடு, என் நாடகத்துக்கு ரொம்ப சேவையான ஒன்று முரண்பாடு. ஒரு கதாபாத்திரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய முரண்பாடாக இருக்கலாம், அல்லது கருத்தியல் சார்ந்த முரண்பாடாக இருக்கலாம். இந்த முரண்பாட்டை கண்டுபிடித்து நாடகமாக ஆக்குகிற தன்மை, அதான் ஒரு நாடக ஆசிரியனுடைய முக்கியமான மனநிலை, முக்கியமான அந்த கிரியேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ். அது இங்க கொஞ்சம் பேருக்கு தான் இருந்தது. அப்படி நவீன நாடகமாக அறியப்பட்ட நாடக ஆசிரியர் பெரும்பாலும் மனிதர்களுக்கிடையே இருக்கக்கூடிய முரண்பாட்டை எழுதலை. தமிழ்ல நீங்க இந்திரா பாசார், முத்துசாமி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கருத்தியலுக்கு ஆன பாத்திரங்களை குறியீடுகளாக மாற்றி தான் இந்த நவீன நாடகங்களை எழுதியிருக்காங்க. நற்றினகப்பன் அப்படிங்கிற ஒரு நாடகம் முத்துசாமி எழுதியிருக்காரு.
இந்த நட்புணர்வை உருவாக்குற போது அவருக்குள்ள இருந்தது எம்ஜிஆர். ஆனா நீங்க நாடகத்தை படிச்சதுன்னா எம்ஜிஆர் வரவே மாட்டார். நாடகத்தினா எம்ஜிஆர் வருவார். என்ன அது நீங்க நாடகத்தினா உங்களுக்கு பார்வையாளர்களுக்கு எம்ஜிஆர் தான் தெரிஞ்சிடும். அப்போ நாடகத்தின போதுதான் நாடகம் வந்து கொண்டு வரும். அந்த மாதிரி ஜெயந்தனுடைய 9 நாடகங்கள், ஜெயந்தன் நாடகங்கள் ஒரு 9 நாடகங்கள், அதை நீங்க படிச்சு பாருங்க. அதை படிச்சா இது கதையா இருக்காது. நாடகத்தில் கதையம்சம் கிடையாது. அது வந்து காட்சிகளுடைய தொகுப்பு, காட்சிகளுடைய இணைவு, காட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடு, அதன் வளர்ச்சி, அதன் முடிவு, இப்படி ஒரு நாடகத்தன்மையோட நாடகங்களை எழுதிய ஜெயந்தனுடைய பெயரில் ஒரு நாடக விருது தொடர்ந்து வழங்கப்படுகிறது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உயிர்மை பத்திரிகையும் சுஜாதா அறக்கட்டளையும் சேர்ந்து நிறைய விருதுகள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்ப நின்று போச்சு. அப்ப நான் திரும்ப மனுஷபுத்திரன் சொன்னேன், சுஜாதா முக்கியமான ஒரு நாடக ஆசிரியர். அவரு 20 நாடகங்களுக்கு மேல் எழுதியிருக்காரு. நாவல்களுக்கு நாடகங்கள் எழுதியிருக்கார். அவர் பேர் ஒரு நாடகத்தில் ஒரு விருது கொடுங்கன்னு சொல்லி திரும்ப மேடையில தான் சொன்னேன். அவர் கொடுக்கவே இல்லை. ஆனா இவங்க வந்து கொடுக்குறாங்க. தொடர்ந்து நாடக பிரதிகள் இங்க தேவைப்படும். நீங்க பேரு பெற்றிருக்கிற அந்த நீலகண்ட பிரமச்சாரி நீங்க வாசிச்சு பாருங்க. இந்த நாடகத்தை எழுதுவதற்காக அநேகமா அவர் வந்து வரலாறு, அவர் குறிப்பா வந்து அண்மை கால வரலாறு, நம்முடைய சுதந்திர போராட்ட காலத்து வரலாறு, அப்புறம் தனிநபர்களுடைய வரலாறு, பாரதி, பாகேஸ்வர் ஐயர், வாஞ்சி மணியாட்சி கொலை வாங்கி, இப்படி தனிநபர்களுடைய வரலாறு, இது எல்லாத்தையும் திரட்டி ஒரு ஆளுமையை, ஒரு சுதந்திர போராட்ட வீரராக இருந்த ஒரு ஆளுமையை, அந்த ஆளுமைக்குள்ள இருந்த 2 மனநிலை, காந்தி, திலகர், இந்திய சுதந்திர போராட்டம், அதுக்குள்ள வன்முறை, மிதவாதம், இப்படி நிறைய முரண்பாடுகள் நம்முடைய சுதந்திர போராட்டத்துக்குள்ள இருக்கு. அந்த முரண்பாடுகளுடைய கலவையாக, அந்த முரண்பாடுகளெல்லாம் உள்வாங்கிய ஒரு மனிதனாக, ஒரு பைபோலார், இரட்டை நிலை, ஒரு மனிதனுக்குள்ள 2 நிலை, அப்படி இருந்த ஒரு மனிதன் சுதந்திரத்துக்கு பின்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு துறவு வாழ்க்கையை, ஒரு எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னை தேடுகிற ஒரு மனிதனாக மாறுகிற ஒரு வாழ்க்கையை அற்புதமாக நாடகமாக மாற்றியிருக்கிறார் நண்பர் கோமதி சங்கர். அவரை இப்பதான் பார்க்கிறேன் நான். அந்த அவர் பார்த்த உடனே அவர் வந்து நான் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னார். நான் திருநெல்வேலியில் ஒரு 22 வருஷம் இருந்திருக்கேன். அவர் திருநெல்வேலி தான் சார் அப்படின்னு சொன்னார். இன்னும் பெரிய வேடிக்கைனாக்கா அவருடைய பையனும் என்னுடைய பையனும் ஒன்னா படிச்சிருக்காங்க. இப்ப இந்த பழம் எல்லாம் கிடைச்சது. இப்படி ஒரு நெருங்கிய நண்பருடைய நாடகத்தை வாசித்து சிறந்த நாடகமாக தேர்வு செய்த அந்த வாய்ப்பை தந்ததற்காக சீராளன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடகத்தினுடைய நடுவராக இருந்த இதை தாண்டி இந்த அமர்விற்கு நான் ஒரு தலைமை உரையை ஆற்ற வேண்டும். அது முக்கியம். இப்போ அமிர்தம் சூர்யாவும் சீராளனும் அவருடைய அதாவது வரவேற்புரையில, அறிமுக உரையில ஒரு முக்கியமான வருத்தத்தை வந்து சொன்னார். ஜெயந்தன் வாழும் காலத்தில் கவனிக்கப்படவில்லை, கொண்டாடப்படவில்லை என்ற வருத்தம். இந்த வருத்தம் எனக்கு உண்டு. அவர் எனக்கு நெருங்கிய நண்பர். நான் 2010 அதாவது 1989 97 வரைக்கும் பாண்டிச்சேரியில் நாடகத்துறையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நாங்கள் சென்னைக்கு வருவோம். சென்னையில் நடக்கிற எல்லா நாடகங்களையும் பார்க்கறதுக்காக எங்கள் மாணவர்களை கூப்பிட்டு வருவோம். நாடகம் பார்க்கறதுக்காக வருவோம். அது வரும்போது ஜெயந்தன் இருப்பார். அங்கே நாடகம் பார்க்குற ஒரு பார்வையாளராக ஜெயந்தன் இருப்பார். அப்போயே நான் வந்து ஞானி நாடகத்தில் இந்த மனுஷா நாடகத்தை ஞானியினுடைய இயக்கத்தில் பார்த்துருக்கேன். அதுக்கு பிறகு இவங்க போட்டாரையும் பார்த்துருக்கிறேன், இப்பயும் பார்க்க போறேன். அப்போ பெரும்பாலான நாடகங்களுடைய பார்வையாளர்கள் ஒருவராக ஜெயந்தன் இருந்தார். அவர் அந்த காலத்திலேயே 8 நாடகங்கள் இருந்தார். ஆனால் அவருடைய நாடகத்தை இங்க சென்னையில் அந்த நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட நாடக குழுக்கள் இருந்தது. ஆனால் யாருமே போடல, ஞானியை தவிர. ஏன் அப்படின்னாக்க அந்த நாடகங்களுடைய தன்மையை இந்த நாடகம் வெளிப்படையாக முன்வைக்கப்படும். நாடகத்தினுடைய கருத்து, பாத்திரங்கள், அதனுடைய பாலிடிக்ஸ், அந்த பாலிடிக்ஸ் எல்லாத்தையும்
அது மறைக்காது. இப்போ நீங்கள் முத்துசாமி நாடகத்தை பார்த்தீங்கன்னா அது நிறைய மறைச்சிருக்கும். இந்திரா பாசாவுடைய நாடகங்கள் பார்த்தீங்கன்னா மறைச்சிருக்கும். இந்த மறைச்சிருக்கிறதா வெளிப்படைத்தன்மை. இந்த வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறத தமிழ் இலக்கியம் தொடர்ந்து ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அது இலக்கியத்துல நீங்க வெளிப்படையா எதையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஒரு கருத்தியலாகவே வளர்ந்துகிட்டு அது ரகசியமா. எப்படி ரகசியம் அப்படின்னாக்க கடவுள் மாதிரி. அது இலக்கியத்துல கடவுள் எங்க இருக்காருன்னு நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். ஆனா நாடகத்தை நீங்க ஒரு கடவுள் மாதிரியாக ஆக்கக்கூடாது. நாடகம் என்பது ஒரு திரளான மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய ஒரு வடிவம். அங்க போயிட்டு ரொம்ப சூசகமா இல்ல சிம்பாலிக்கா சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த நாடகம் வெரி லிமிட். உங்களுடைய பார்வையாளர்கள் 100 பேராக தான் இருக்காங்க. 100 பேர் கூட வர்றதில்லை. இந்த 100 பேருக்காக நாடகம் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா வேந்தனுக்கு என்னன்னா அவருடைய நாடகத்தை 1000 பேர் பார்க்க வேண்டும். ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களுக்கு அது போக வேண்டும். ஏனென்றால் அது குரலுக்கான கருத்தை சொல்லுகிறது. இன்னைக்கு அந்த நாடகங்கள் நீங்க படிச்சு பாருங்க. 3 முக்கியமான நாடகங்கள் இருக்கு. அது இன்னைக்கு நீங்க ஒரு பெண் பற்றிய கருத்துகள் இன்னைக்கு எவ்வளவு விவாதம் இருக்கோ அப்படிப்பட்ட கருத்துக்களை விவாதிக்கிற ஒரு நாடகம் நிறைகாப்பு அப்படின்னு ஒரு நாடகம், சதி பருவம் அப்படின்னு ஒரு பதிபருவம் அப்படின்னு ஒரு பாடம். பெண்களை பற்றிய ஒரு தெளிவான கருத்தோட அவர் நாடகங்களை எழுதியிருக்கார். ஒரு ஆள் நடிக்கக்கூடிய நாடகம் தான் நாசம். முன்னாடி இருக்கிறது தனியா நடிக்கிறதுக்கான ஒரு நாடகம் ஏதாவது சொல்லுங்க நான் போய் கேட்பேன். அதை சொல்லிட்டு இருந்தேன். ஒரு ஆள் நடிக்கிற ஒரு நாடகத்தை ₹1 அப்படின்னு எழுதியிருக்கேன். ₹1 ஒரு நாடகம் என்ன அது மதுரை நடக்கிற மாதிரி எழுதியிருக்காரு. இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல அவங்ககிட்ட ₹1 தான் இருக்கு. அவன் போக வேண்டிய முகவரியும் அவங்ககிட்ட இருக்கு. அது பர்ஸில் இருக்கு. பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல பர்ஸும் போயிருக்கு, ₹1 போயிருக்கு. அப்போ அவனுக்கு எந்த பேருமே தெரியாது. ஏன்னா அவன் வெளியூருக்கு வந்திருக்கான், முகவரி தெரியாது. இப்போ மதுரை மாதிரியான பெரிய நகரத்துல அது நீங்க அந்த தெப்பகுளத்துக்கு போற பாதை மட்டும் அவனுக்கு தெரியும். அதுக்குள்ள நுழைஞ்சா நகரம் அப்படியே மேல எழும்பி இவன் தூக்கி இந்த நகரத்தினுடைய கட்டணங்களுக்கு மேல மழை மாதிரியே இருக்கு. நீங்க அந்த நாடகத்துல சென்னை மாதிரியான பெரிய நகரத்துல கொண்டு வந்தீங்கன்னா அவன் பலூனா மாறிடுவான். வண்ண பலூன்களா மாறி மறுத்துட்டே இருப்பான். அப்படி ஒரு காட்சிகளை அவர் வார்த்தைகள் மூலமா எழுதுறார், அந்த வசனங்கள் மூலமாக எழுதுறார். நகரத்தை கண்டு திகச்சு போய் பயந்து எப்படிதான் மனுஷன் ஏன் இப்படி ஆயிட்டான், கட்டடங்களா ஆயிட்டான், கட்டடங்களுடைய மனுஷங்க இருக்காங்களா, நிறைய கேள்விகள் இருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை எழுதியிருக்கார். ஒரு நாடகத்தினுடைய எல்லா வகை, அதாவது ஓரங்க நாடகம், ஈரங்க நாடகம், அப்புறம் ஈரங்க நாடகம், அங்கங்களே இல்லாத நாடகம், நேரடியா நெரேட்டிவ், அப்படி நிறைய தொடர்ந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஒரு நாடகாசிரியர். அவரை இங்க நாடக குழுக்கள் மேடையத்துல ஒதுக்கினாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்ன மாதிரி வெளிப்படையா பேசுறது அப்படிங்கிறது. இப்போ அவர் 70களில் எழுத தொடங்கி 80களில் ரொம்ப பிரபலமான சிறுகதை ஆசிரியர், நாவலாசிரியர். நான் மாணவனா இருக்கிற போது அவருடைய கதைகளை படிக்கிறேன். அன்னைக்கு எப்படி உள்ள எழுத தொடங்கிய எழுத்தாளர்கள் அன்னைக்கு சாகித்ய அகாடமி விருதுகள் வாங்கியிருக்காங்க, அரசாங்கத்தால் கவனிக்கப்பட்டிருக்காங்க, தொடர்ந்து அவங்களுக்கு கொண்டாடப்படுறாங்க, இன்னைக்கும் கொண்டாடப்படுறாங்க. அதுக்கு காரணம் அவங்க திரும்பவும் அந்த வெளி சார்ந்த ஒரு கதைக்கான வெளிகளை அவங்களுடைய வாழுகின்ற இடத்தோட. இப்ப இந்த திருநெல்வேலி எழுத்தாளர்கள் அப்படின்னா ஒரு 6-7 பேர் இருக்காங்க. அந்த திருநெல்வேலியை பற்றியே எழுதியிருப்பாங்க, திருநெல்வேலிக்குள்ள மனிதர்களை பற்றியே எழுதியிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு வட்டாரத்தினுடைய விஷயங்களை எழுதி அவர்கள் அந்த வட்டாரத்தினுடைய எழுத்தாளர்களாக ஆயிருக்காங்க. இது ஒரு பக்கம். இது தொடர்ந்து நீங்க கொண்டாடுற எழுத்தாளர்களாக யோசிச்சு பாருங்க. தமிழில் கொண்டாடப்படுகிற மிக முக்கியமான எழுத்தாளர்களாக ராஜநாராயணன் ஆகட்டும், ஜானகிராமன் ஆகட்டும், புதுமைப்பித்தன் ஆகட்டும், இதெல்லாம் அவங்களுடைய எழுதின எழுத்துக்காக இல்லை, அவங்களுடைய கலையில் கூடி இருக்கக்கூடிய இடம் வெளிக்காக கொண்டாடுறாங்க. எங்க ஊர் எழுத்தாளர் புதுமைப்பித்தனுக்கு எங்க ஊர்ல ஒரு பேர் வைக்கணும், ராஜநாராயணனுக்கு எங்க ஊர்ல ஒரு சிலை வைக்கணும், இதெல்லாம் எழுத்துக்காக இல்லை, அது அவங்களுடைய அடையாளமாக மாறுறாங்க. அப்போ ஜெயந்தன் அப்படி அடையாளமாக மாறல. ஏன் மாறல அப்படின்னா அவர் எந்த இடத்தோடும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. அவருடைய கதைகளுக்குள்ள அந்த அவங்க ஊர் இருக்குல்ல அதெல்லாம் இல்லை. அவர் நிறைய ஊர்களுக்கு வேலை பார்த்திருக்கார்.
மதுரையில் வேலை பார்த்திருக்காரு, கோவில்பட்டியில் வேலை பார்த்திருக்காரு, தேனிக்கு போயிருக்காரு, சென்னைக்கு வந்திருக்காரு. அப்போ நேரடியாக நிகழ்காலத்தில் அவர் சந்தித்த மனிதர்களை அவர் எழுதிட்டே இருக்கார். ஆனா இந்த எழுத்தாளர்கள் இருக்காங்கல்ல, இவங்க வந்து நாஸ்டாலஜியாவே இருக்கிறாங்க. அவங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிற கதாபாத்திரங்கள் எழுதுறாங்க. நான் இப்போ ஒரு அண்மையில ஒரு வண்ணனுடைய கதை 2 கதையை படிச்சு நான் பேஸ்புக்ல எழுதிருந்தேன். வண்ணனுடைய போன் பண்ணார், ராமசாமி நான் வந்து சென்னையில தான் இருக்கேன், நீங்க சென்னையில தான் இருக்கீங்கிறது உங்க கதையில வரவே இல்லையே அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவர் தொடர்ந்து 40 வருஷமா இருக்கிறாரு. 40 வருஷமா வந்து சென்னையில இருக்கிறார். நீங்க 40 வருஷமா சென்னையில் இருக்கிற ஆளு எப்படி வந்து சென்னையில் எழுத முடியும் அப்படின்னு நான் கேட்டேன். எனக்குள்ள இருக்கிற மாதிரி தான் நான் எழுத முடியும் அப்படின்னு கேட்டேன். எனக்குள்ள இருக்கிறது அப்படின்னாக்க ஒரு ஒரு கிரியேட்டிவிட்டி ஒரு நல்ல ப்ராசஸ் தான். ஏன்னா நாஸ்டாலஜியாவை எழுதுறதுங்கிறது உலகம் முழுக்க ஒரு விஷயம் தான். ஆனா இந்தியாவில் நீங்க நாஸ்டாலஜியாவை எழுதுனீங்கன்னா உங்களை அறியாமலேயே உங்க ஊர், உங்க சுற்றம், உங்க சொந்தக்காரங்க, உங்க ஜாதி அப்படின்னு அதுக்குள்ள போய் நின்று தவிர்க்கவே முடியாது. இது இப்படி இருக்கிறது சரியான படைப்பாக்கமா இல்ல அன்றாடம் சந்திக்கிற மனிதர்கள்? நீங்க ஜெயலலிதாவுடைய கதைகளை படிச்சீங்கன்னாக்க அவர் வேலை பார்த்த அந்த கால்நடை மருத்துவம் சார்ந்த மனிதர்கள் இருக்காங்க, கால்நடையை பராமரிக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க, அந்த கிராமத்து பெண்கள் இருக்காங்க, ஒரு அரசு நிர்வாகத்துக்குள்ள வந்து சந்திச்சு அதை ஒண்ணுமே செய்ய முடியாமல் போன கையெழு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க. அப்ப அன்றாடத்தை சந்திக்கிற மனிதர்களை எழுதுவது சரியா? இப்படி எழுதுனவங்களுக்கு ஒரு பட்டியல் இருக்கு. ஜெயந்தன் மாதிரி நீங்க வந்து பிரபஞ்சனுடைய சிறுவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அந்த ஆரத்தினுடைய விஷயங்கள் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. பாவன் வந்து பாண்டிச்சேரியிலிருந்து கர்நாடகாவில் போயிருக்காரு. அவர் பாண்டிச்சேரியும் எழுதுவாரு, கர்நாடகத்தில் எழுதுறாரு. ஏன்னா போன இடத்தை கவனிக்கிறாங்க, நிகழ்காலத்தை கவனிக்கிறாங்க. நான் சந்திக்கிற மனிதனை எழுதுகிறேன் அப்படிங்கிறது சரியா? கடந்த காலத்தில் வாழ்வேன் என்பது சரியா? நிகழ்காலத்தை எழுதுகிறேன் என்பது சரியா? இடம் எழுத்தாளர்களாக இருக்காங்க. அப்ப எது சரி, எது வந்து இந்த ஒரு புனைவாக்கத்திற்கான தன்மை, எது கண்டெம்பரரினஸ், எது வந்து நிகழ்கால படைப்பு என்கிற கேள்விக்குள்ள ஜெயந்தன் நிகழ்காலத்தை எழுதினார். நிகழ்காலத்தை எழுதுவது, நிகழ்காலத்து அரசியலை பேசுவது என்பது தமிழ் வாசக மனப்பரப்பிற்கும் தமிழ் திறனாய்வு பரப்பிற்கும் ஓப்பானதல்ல. அங்கிருந்து அவர் வந்து ஒதுக்கப்படுறார். அதுக்கு மேல அவர் 2010 இறந்து போறாரு. அவருடைய படைப்புகள் இப்ப நான் அப்பதான் இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் கரிப்பாடத்தை. அவருடைய படைப்புகள் மொத்தமா கிடைக்கல. நான் வந்து 2007-8 எல்லாம் என்னுடைய ஆய்வு மாணவர்களுக்கு சமகால எழுத்தாளர்கள் ஆய்வு பண்ண சொல்லிட்டே இருக்கேன். 2 நாவல் என்னன்னா இன்னைக்கு முதல் 2 நாவல் என்ன என்ஃபில் பண்ண சொல்லி ஒரு பொண்ணுகிட்ட சொன்னேன். இந்த மாதிரி எல்லாரை பற்றி என்னுடைய நெறியாகையில் அநேகமாக ஒரு 20 எழுத்தாளர்கள் வந்து பிஎஸ்சி பண்ணப்பட்டிருக்காங்க. நான் இப்போ ஜெயமணியும் சொன்னேன், ஜெயமணியும் பிஎஸ்சி பண்ணுறதா ஒரு பெண்ணிட்ட வந்து நீங்க பண்ணுன்னு சொல்லும்போது அவைலபிலிட்டி ஆஃப் டெக்ஸ்ட் இல்லை. ஏன்னா இதுக்கு வந்து நீங்க மற்றவங்களை கூட சொல்ல முடியாது. அவரை பதிப்பிச்ச பதிப்பகங்கள் தனித்தனியா வேறு வேற பதிப்பாங்க இப்பெல்லாம் மொத்தமா வரும். இந்த மாதிரி ஒரு மொத்தமான பதிப்பு அப்போதே வந்திருந்தால் அவர் கல்விப்புலத்தில் கவனிக்கப்பட்டிருப்பார். கல்விப்புலத்தில் நான் வந்து சொல்ற மாதிரி யாரோ கவனிக்கப்பட்டிருப்பார், ஆய்வு பண்ணப்பட்டிருப்பாங்க. அது ஒரு விதமான கவனிப்பு, அது ஒரு விதமான கொண்டாட்டம். அந்த வாய்ப்பை பதிப்பாளர்கள் உண்டாக்கவில்லை. அதோடு அவர் மரணம் அடைந்து விட்டார். இந்த பின்னணியில் நாம் திரும்பவும் ஜெயமணியை பற்றி பேசுகிறோம், ஜெயமணியுடைய படைப்புகளை பற்றி பேசுகிறோம். இவங்க வந்து மாதந்தோறும் ஒரு வாசக கூட்டம் நடக்குதுன்னு சொன்னாங்க. நான் அவங்களுக்கு ஜெயமணி ஒரு சீராளனுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் கேட்கிறது, ஜெயமணியுடைய மொத்த படைப்புகளையும் வைத்துக்கொண்டு நாவல், சிறுகதை, கட்டுரை இந்த புத்தகமாக வந்திருக்கு. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு 2 நாள் ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் கேட்டு நடத்துங்க. ஜெயந்தன் படைப்புலகம், அவருடைய கருத்துலகம், படைப்புலகம், கதாபாத்திரங்கள் எப்படி விரிவானது, எப்படி வந்து அது ஒரு சமகால தன்மையோடு இருக்கு, என்ன பாலிடிக்ஸ் பேசுது, என்ன நாடகத்தன்மையோடு இருக்கு சொல்றதுக்கான வாய்ப்பை மாணவர்கள்ட்ட போய் கொண்டு போய் சேருங்க. நிறைய பேர் மாணவர்கள்ட்ட போக மாட்டான்னு பிடிவாதமா இருப்பாங்க. இங்க வேற வழியே இல்லை, கொண்டு போங்க, அவங்க வேற அங்கங்கே கொண்டு போவாங்க. இதை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்குவதற்காக அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.